அனைவருக்கும் வணக்கம். கடவுள் மனிதனை தன் சாயலில் படைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தனி மனிதனின் உள்ளமைப்பும் பிரபஞ்சத்தின் உள்ளமைப்பும் ஒன்றே. அதனால்தான் ஒருவர் தன்னை புரிந்து கொண்டு விட்டால் எல்லோரையும் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு விட முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். மற்றவர்களின் வெளிப்படையான உருவத்தை மட்டும்தான் நாம் காண்கிறோம். அதனால் அவர்களுக்கு மனம், சிந்தனை, உணர்ச்சிகள் இவையெல்லாம் இல்லை என்று சொல்ல முடியுமா? அதுபோலதான் பிரபஞ்சம் பல்வேறு பரிமாணங்கள் கொண்டது. அதனால்தான் பிரபஞ்சம் உயிருள்ளது, உணர்வுள்ளது. பிரபஞ்சம் என் வாழ்க்கையில் எப்பொழுது வரும்? பிரபஞ்சம் என் வாழ்க்கையில் முன்னேற்றமா? நானும் மற்றவர்கள் மாதிரி கார், வீடு, பணம், சந்தோஷமான வாழ்க்கை இதுவெல்லாம் நானும் அனுபவிக்க முடியுமா? அவர்களுக்கு கிடைத்த வாய்ப்புகள் எனக்கும் கிடைக்குமா? பிரபஞ்சம் என் வாழ்க்கை உண்மையிலே மாற்றுமா என பல கேள்விகள் நம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். பிரபஞ்சம் சக்தி எனக்கு கிடைக்குமா என பல நேரங்களில் நமக்கு நாம கூட கேட்டுக்கிட்டு இருப்போம். ஒவ்வொரு மனிதனுக்கும் சக்தி இருக்கும். அந்த சக்தி அவர்கள் பயன்படுத்துகின்ற விதத்தில்தான் அவரவர் வாழ்க்கை அமையும். அந்த சக்தி நல்ல விதத்தில் நீங்கள் பயன்படுத்தினால் நல்லவர்கள் என்றும், கெட்ட விதத்தில் பயன்படுத்தினால் கெட்டவர்களாக இந்த உலகத்தில் தெரிவீர்கள். ஒவ்வொரு மனிதனின் லைஃப்பில் பல கனவுகள் இருக்கும். அந்த கனவுகள் நிறைவேறணும் என்றால் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்வது அவசியம். கனவுகள் அடைய நீண்ட காலம் எடுக்கும்போது அல்லது நனவாகாமல் போகும்போது அது கடினமாகவும் ஏமாற்றமாகவும் இருக்கும். உங்களுடைய இலக்கு பெரியதாக இருந்தாலும் அதை அடைவதற்கு உங்களுடைய இலக்கை சிறிது சிறிதாக உடைத்து அதை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். உங்கள் இலக்குக்காக கவனத்தை செலுத்துங்கள் மற்றும் செயல்முறையை அனுபவிக்கவும். சில நேரங்களில் நாம் நமது கனவுகளை அடைவதில் சிக்கிக்கொள்கிறோம். பயணத்தை அனுபவிக்க மறந்து விடுகிறோம். உங்களுக்கு கிடைக்கும் சிறிய வெற்றிகள் கூட பாராட்ட நேரம் ஒதுக்குங்கள். நேர்மறையாக இருங்கள். உங்களை சுற்றி நேர்மறையான நண்பர்களை வைத்திருங்கள். அப்போதுதான் உங்கள் இலக்குகளில் கவனம் செலுத்த உதவும். தங்கள் கனவுகளை நனவாக்குவதற்கு பலர் ஒருபோதும் தொடங்குவதில்லை. சிந்தனையில் மிகவும் பிஸியாக இருக்கிறார்கள். சிந்தனை மட்டுமே கொண்டிருந்தால் உங்கள் கனவுகள் நிறைவேற்ற முடியாது. கடந்த காலத்தில் நான் பலமுறை தோல்வியடைந்துள்ளேன். எனக்கு போதிய அறிவு இல்லை, நான் திறமைசாலி இல்லை, எனக்கு போதுமான அனுபவம் இல்லை, என்னிடம் போதுமான பணம் இல்லை, நான் அதிர்ஷ்டசாலி இல்லை என அவர்கள் தொடங்குவதற்கு முன்பே அவர்கள் தங்களை தோற்கடிக்கிறார்கள். நீங்கள் வாழ்க்கையில் பெரிய விஷயங்களை அடைய விரும்பினால் உங்கள் இலக்குகளில் உறுதியாக இருக்க வேண்டும். நீங்கள் எங்கு செல்ல விரும்புகிறீர்கள் என்பதற்கான தெளிவான திசையை தேர்ந்தெடுக்கவும். ஒவ்வொரு பெரிய சாதனையும் ஒரு நபரின் மனதில் இருந்து தோன்றுகிறது. அவர்கள் கனவு காண துணிந்தனர், அது சாத்தியம் என்று நம்பினர். நீங்கள் தூங்கும்போது மட்டும் கனவு கண்டால் போதாது. உங்கள் இலக்குக்காக உழைக்க வேண்டும். கடின உழைப்பு, உறுதிப்பாடு மற்றும் சில புத்திசாலித்தனமான திட்டமிடல். நீங்கள் உண்மையில் நீங்கள் நினைப்பதை விட அதிகமாகவே செய்ய முடியும். உங்களால் முடிந்ததை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். மிகப்பெரிய கனவுகளை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் கனவை பின்தொடர்வதை விட வேறு எதுவும் உங்கள் பசிக்கு உணவளிக்காது. இது உங்கள் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை சேர்க்கும் மற்றும் உங்கள் முயற்சிகளை பயனுள்ளதாக்கும். இது உங்களை தினமும் காலையில் உற்சாகத்துடனும் எழுந்திருக்க செய்யும். பெரிய சாதனையாளர்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு. அவர்கள் விஷயங்களை பார்க்கிறார்கள். பெரிய கனவு காண்பது முக்கியம் என்றாலும் நாம் பெரிய இலக்குகளை அமைக்கும் போது அது மிகப்பெரியதாக தோன்றலாம். அங்கு எப்படி செல்வது என்பது நமக்கு தெரியாமல் இருக்கலாம். எனவே பெரியதாக கனவு காண வேண்டும் என்றாலும் சிறியதாக திட்டமிடுவது முக்கியம். உங்கள் பெரிய இலக்குகளை சிறியதாக பிரித்து அதற்கான முயற்சிகள் எடுக்கும்போது கண்டிப்பாக வெற்றி பெறலாம். ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கும் போது அந்த இலக்குக்காக எப்படி முன்னேறுகிறீர்கள் என்பதை பார்க்க வழக்கமான சோதனைகளை வைத்திருப்பது முக்கியம். நீங்கள் சரியாக கண்காணிக்கவில்லை என்றால் உங்கள் இலக்கு எது வரைக்கும் பயணித்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியாமல் போய்விடும். சில நேரங்களில் நாம் எதிர்பார்ப்பது போல் விஷயங்கள் எளிதாக இருக்காது. மேலும் முன்னேற இன்னும் கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டும். ஆழமான எண்ணங்கள் மட்டுமே உங்களுக்கு தேவையானதை அடைய முடியாது. நீங்கள் அடைய வேண்டிய இலக்குகள் மேல் ஆழமான நம்பிக்கை வைத்து அடைவதற்கான அடுத்த அடியை தைரியமாக எடுத்து வைக்க வேண்டும். அதனால் உங்களுடைய இலக்கு மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். மன உறுதியோடும் தன்னம்பிக்கையும் கொண்டு பயணிக்கும் ஒருவருக்கு தன்னுடைய இலக்குகளை அடைவதற்கு முயற்சியையும் உழைப்பும் தொடர்ச்சியாக போடக்கூடிய ஒருவருக்கு வெற்றி என்பது கண்டிப்பாக கிடைக்கும். நேர்மறையான எண்ணங்களை வளர்த்து கொள்ள நல்ல புத்தகங்களை படிக்க வேண்டும். நல்ல நண்பர்களோடும் தோழிகளோடும் பழகுதல் வேண்டும். நல்ல வீடியோக்கள் பார்த்தல், மனதிற்கு இனிமையான பாடல்களை கேட்டல், நல்ல தூக்கம், அமைதியான தியானம், நல்ல உணவு பழக்க வழக்கங்கள், பெற்றோர், ஆசிரியர், பெரியோரின் நல்ல அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளுதல். இது போன்று உங்களை சுற்றி நேர்மறையான எண்ணங்களை உருவாக்கி கொள்ளுங்கள்.
ஏழ்மையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் வாழ்க்கை மகிழ்ச்சியோடு எதிர்கொள்ளும் துணிச்சல் தான் வாழ்க்கை. எந்த பிரச்சனை வந்தாலும் ஐயோயோ எனக்கு பிரச்சனை வந்துடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல என இருப்பதை விட பிரச்சனைகளை துணிச்சலோடு எப்படி கையாள வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உழைப்பு உடலை பலப்படுத்தும், கஷ்டங்கள் உள்ளத்தை பலப்படுத்தும். உயர்ந்த நோக்கங்கள் உயர்ந்த உள்ளங்களை அமைக்கின்றன. உங்களின் நோக்கம் உயர்ந்த நோக்கமாகவும் துணிச்சலுடனும் செயல்பட்டால் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு செல்லலாம். வாழுதலின் அடிப்படை நோக்கமே வாழுறது தான். நாம் நல்லவராக இருந்தால் மட்டும் போதாது, வல்லவராகவும் இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு உயர்ந்தவன் ஆகிறாயோ அந்த அளவுக்கு கடுமையான சோதனைகளை கடந்தாக வேண்டும். வாழ்க்கை கன நேரம் கூட வீண் பொழுது போக்கக்கூடாது. வீண் பொழுது போக்காத வாழ்க்கையே மிகவும் உயர்ந்த வாழ்க்கையாகும். நாம் இன்று பணத்தை அலட்சியப்படுத்தினால் நாளை பணம் அலட்சியப்படுத்திவிடும். நாம் இன்று நேரத்தை வீணடித்தால் நாளை நாமே வீணாகி போவோம். மனிதர்களை அலட்சியம் செய்யாதீர்கள், வாய்ப்புகளை அலட்சியம் செய்யாதீர்கள். இன்று உழைக்க தயங்கியவர்களுக்கு நாளை அழக்கூட திராணி இருக்காது. வெற்றியின் ரகசியம் தொடர் முயற்சி விட்டு விடாதீர்கள், ஒருபோதும் விட்டு விடாதீர்கள். சாதாரண மனிதர்களுக்கு தடைகள் முடிவாய் தெரியும், திறமை உள்ளவனுக்கு அது சவாலாக தெரியும். விட்டு செல்கிறவர் வெற்றி பெறுவதில்லை, வெற்றி பெறுபவர் விட்டு செல்வதில்லை. யார் விட்டு செல்வார்கள்? தன் மீது தனக்கு நம்பிக்கை இல்லாதவர்கள். நான் முயற்சி செய்கிறேன், என்னால் வெற்றி பெற முடியல என ஒரே ஒரு முயற்சியால் சோர்வடையாமல் திரும்பவும் முயற்சி பண்ணுங்க. அதுவும் அடுத்த முயற்சி நன்றாக செய், வெற்றி கிடைக்கும். தோல்வி என்பது தற்காலிக நிறுத்தம், அதுவே போய் சேருகின்ற இடமாகிவிடாது. தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள், விரும்பிய பலனை பெறுவீர்கள். உங்கள் அறிவுக்கும் ஆற்றலுக்கும் பொருத்தமான வேலை எதுவோ அதை தேர்ந்தெடுத்து அந்த வேலையில் களைப்பின்றி உங்களால் செய்ய முடியுமென்றால் உங்கள் வெற்றி யாராலும் தடுக்க முடியாது. உடம்பு, மனம், ஆன்மா இவை மூன்றும் ஒருங்கிணைந்து ஒரு வேலையில் ஈடுபடும்போது அந்த வேலை ஒரு தெய்வீக நோக்கத்தை பெற்றுவிடும். வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தையும் கொடுக்கும். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி மட்டுமே தகுந்த உயர்வை தரும். நிலையை உணர்ந்து வாய்ப்பை தேடி கண்டறிந்து முயற்சியை மேற்கொள்வதே சாதனைக்கான அடிக்கல். இயலாது என்பது மூடர்களின் வாக்கியம், எவ்வாறு இயலும் என கண்டறிவது சாதனையாளர்களின் சூத்திரம். அவரவர் சக்திக்கேற்ற உச்சத்தை எட்டி பிடிப்பதுதான் சாதனை ஆகிறது. முயற்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் போதுதான் ஒருவன் தோல்வி அடைகிறான். விடாமுயற்சி செய்பவர்கள் என்றும் தோல்வி அடைவதில்லை. தோல்வியை தழுவினாலும் அவர்களின் முயற்சியானது அவர்களை மேலும் மேன்மையடைய செய்கிறது. முயற்சிக்காமல் இருப்பது, வாய்ப்புகள் தோன்றியும் அதிர்ஷ்டமே கை கொடுக்கும் என எண்ணுவது, தலைகணம் கொண்டு செயலற்றிருப்பது, இவை யாவும் தோல்விக்கான படிகள். முயற்சி செய்தும் எந்த பலனும் ஏற்படவில்லை என்றால் பொறுமை கொண்டிருங்கள். நீங்கள் செல்லும் பாதை, செய்யும் செயல்கள் யாவும் சரிதானா என்பதை கண்டறியுங்கள். நம்முள் இருக்கும் ஆற்றலின் மேல் நம்பிக்கை கொள்வோம். இடர் நிறைந்த பாதையிலும் தடையில்லா முயற்சிகளை மேற்கொண்டு சாதனை படைப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பா.